அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்திருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். உலகம் இன்றைக்கு மாபெரும் சூறாவளியிலே சுற்றி தவித்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதார சுனாமி, ஒழுக்க சீர்கேடுகள், தீமைகள் என்ற பெரும் புயல் ஒரு தென்றலுக்காக, ஒரு வசந்தத்திற்காக, ஒரு அமைதி மிக்க ஒரு பெரும் காற்றுக்காக உலகம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில்தான் இத்தகைய நெருக்கடி மிகுந்த சுனாமிகளுக்கும் சூறாவளிகளுக்கும் புயல் காற்றுகளுக்கும் இடையே ஒரு வசந்தத்தை போல, ஒரு தென்றலை போல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. எனவேதான் ரபி அல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய வசந்தத்தின் முதல் மாதத்திலே ஒரு வசந்தத்தின் நாயகராக புரட்சியாளர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே பிறந்தார்கள். இறைவனின் தூதராக அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தத்தை, உலகத்தில் அன்றைய காலத்தில் நிகழ்ந்த பெரும் குழப்பங்களையும் தீமைகளையும் வேறறுத்த ஒரு பெரும் புரட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள். அது இறைவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில். அந்த வழிகாட்டுதலும் அந்த மாற்றங்களும் அந்த புரட்சியும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லா காலகட்டங்களிலும் வாழக்கூடிய மக்களுக்கான பெரும் வழிகாட்டுதல். ஏனென்றால் அவர்களுக்கு வழிகாட்டியது இறைவன். இறைவன் எல்லா காலத்திற்குமானவன், எல்லா மக்களுக்குமானவன், எல்லா நாட்டிற்குமானவன், எல்லா பகுதிகள், எல்லா காலகட்டத்திற்குமான எல்லா காலமும் எக்காலமும் பன்மை சமூகத்திலே கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே புரட்சியாளர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு நாம் எல்லாம் அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே தான் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள். நாம் எல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன் உயிருக்கு மேலாக என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், அது பேரன்பின் பெருங்காதலின் வெளிப்பாடு மற்றும் அல்ல. நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால், இந்த இறை நம்பிக்கை தான் இந்த உலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று சொன்னால், நாளை நாங்கள் சோனத்திற்கு செல்வதற்கு இந்த இறைமார்க்கம் தான் வழிகாட்டுகிறது என்று சொன்னால், இந்த இறைமார்க்கத்தை, இந்த வெற்றியை, இந்த உலகின் அமைதியை, மறு உலகின் வெற்றியை பெற்றுத்தருவதற்கு எங்களுக்கு ஒரு பெயர் தேவைப்படுகிறது. அந்த பெயர் தான், எந்த பெயரை எங்களுடைய கொள்கை முழக்கமாக நாங்கள் இணைத்துக் கொள்கிறோமோ அந்த பெயர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது திருக்கலிமானுடைய ஒரு பகுதி, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அந்த திருக்கலிமானுடைய மறுபகுதி. எனவே ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டால் மட்டும் ஒருவன் உண்மையான முஸ்லீமாக மாறிவிட முடியாது. ஒரே இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறை தூதராக முஹம்மது அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொன்னால்தான், அதன்படி வாழ்ந்தால்தான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும். எனவே நாம் முஸ்லிமாக வாழ்வதற்கு முஹம்மது என்ற ஒரு பெயர் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அந்த பெயர் எங்கள் உயிருக்கும் நிகரானதல்ல, உயிருக்கும் மேலானது தான். எங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக இறைவன் அந்த தூதரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக எங்களுக்கு காட்டிய வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் இந்த உலகத்தை அமைதி மிக்கதாக, நேர்மை மிக்கதாக, வாய்மை மிக்கதாக மாற்றி காட்டியது என்பதனால்தான் நாம் புரட்சியாளர் அண்ணல் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறோம். எல்லா தீமைகளுக்கும், அந்த காலத்தில் இருந்த தீமைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு நவீன வடிவம் பெற்ற தீமைகள். அன்றைக்கும் சாதி இருந்தது, சாதியின் பேரால் ஒருவர் அடித்துக் கொன்ற காலம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நவீன விஞ்ஞான உலகம், ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் சாதிய கொடுமைகள் இருக்கின்றது. சாதியின் பெயரால் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்ற அடிப்படையில் இந்த காலத்திலும் அந்த தீமை அப்படியே இருக்கிறது. வடிவங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த தீமை அப்படியே இருக்கிறது. வட்டியினுடைய பெரும் நாக்கு அன்றைக்கும்
மக்களை விழுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதே வட்டி இன்றைக்கு வெவ்வேறு வடிவங்களிலே வங்கியின் மூலமாக, ஏடிஎம் கார்டுகள் மூலமாக, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுகளின் மூலமாக இன்றைக்கு அதனுடைய வடிவம் மாறி இருக்கிறது. ஆனால் வட்டி என்ற அந்த பெரும் தீமை இந்த உலகத்தை விட்டு அகலவில்லை. அன்றைக்கும் மதுவிலும் போதையிலும் மக்கள் உழன்று கொண்டிருந்தார்கள். அது பீப்பாய்களில் வீதிகளிலே சாராயத்தை காய்ச்சி குடித்த அந்த காலம் இன்றைக்கு எலைட் பார்களாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த மதுவும் தீமையும் போதையும் அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. பெண்கள் இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே, துறைகளிலே முன்னேறி மேலிருந்து வந்திருக்கிறார்கள். பெண்கள் இன்றைக்கு ஆட்சியதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள், பல்வேறு துறைகளிலே தலைமையேற்று நடத்துகிறக்கூடிய ஒரு காட்சி. ஆனாலும் கூட பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு காலத்திலே இன்றைக்கும் நாம் வாழ்கிறோம். அன்றைக்கு பெண் குழந்தை பிறந்ததும் உயிரோடு எப்படி உயிரோடு புதைக்கப்பட்டாலோ அதனுடைய வடிவங்கள் மாறி இருக்கிறது. இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்தால் கருவிலேயே சிதைக்கக்கூடிய கொடுமை இன்றைக்கும் இருக்கிறது. வடிவங்கள் மாறி இருக்கிறது. இப்படி எல்லா தீமைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒழுக்க வீழ்ச்சி, விபச்சாரமும், ஒருபால் உறவும், அருவருக்கு தகுந்த மனித மிருகத்தனமான செயல்களும் அந்த காலத்தில் எப்படி ஐயாமு ஜாகிரியா என்று சொன்ன அந்த காலத்தில் இருந்ததோ அதே போல இந்த காலத்திலும் இருந்தது. அந்த காலத்தை ஐயாமு ஜாகிலியா, அறியாமை காலம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த காலம் அதை விட கேடுகட்ட அறியாமை காலம்தான். தவறு செய்வதற்கு அஞ்சினார்கள், ஒளிந்து மறைந்து செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தவறு செய்வதை பெருமையாக கருதக்கூடிய ஒரு காலம், பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு காலம், வெளிப்படையாக செய்யக்கூடிய வெட்கமற்ற ஒரு காலம் என்று சொன்னால் இது ஐயாமு ஜாகிரியா விட மிக கீழ்த்தரமான ஒரு காலம் தான். இன்றைக்கு தீமைகள் பெரும் பெயராய் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் நாம் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை நீங்கள் ஒரு முறை புரட்டி பாருங்கள். இந்த தீமைகளுக்கெல்லாம் எதிராக அவர்கள் எப்படி களமாடினார்கள், இந்த தீமைகளை ஒழித்து காட்டுவதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள் என்பதெல்லாம் நீங்கள் காய்தல் உவத்தல் இல்லாமல் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த தீமைகளை அந்த காலத்தில் அடியோடு அவர்கள் ஒழித்து காட்டினார்கள். எதையெல்லாம் நிகழ்த்த வேண்டும், எந்த புரட்சியெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ, எதை அவர்கள் போதனை செய்தார்களோ அதை தன்னுடைய வாழ்காலத்திலேயே நிகழ்த்தி காட்டிய ஒரே வரலாற்று நாயகர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பல தத்துவவாதிகள், பல புரட்சியாளர்கள், பல சீர்திருத்தவாதிகள், அவர்களுக்கு கனவுகள் இருந்தன, ஆசைகள் இருந்தன, முழக்கங்கள் இருந்தன. ஆனால் அவர்களால் அதை சாத்தியப்படுத்தி காட்ட முடியவில்லை. அவர்கள் காலத்திலும் அவர்களுக்கு பின்னால் காலத்திற்கு பிறகும் அவர்களால் சாதித்து காட்ட முடியவில்லை. ஆனால் எதையெல்லாம் கொள்கை முழக்கமாக சொன்னார்களோ, எதையெல்லாம் ஒழித்து காட்டுவேன் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே சற்றேறக்குறைய 23 ஆண்டு காலத்திலே அந்த யுக புரட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள். சாதி அன்றோடு அடியோடு வேரோடு அழிந்து ஒழிந்த ஒரு காலம். அன்றைய அரபு தேசத்திலே எந்த குலத்திலே சாதியின் பெயரால், ஏற்றத்தாழ்வுகள், குலத்தின் பெயரால், கோத்திரத்தின் பெயரால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டும் வெட்டி கொண்டும் செத்தார்களோ அந்த மண்ணிலே சாதியை அடியோடு ஒழித்து காட்டியது இஸ்லாம், ஒழித்து காட்டியது அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது பெருமை மிகு வார்த்தை அல்ல, இது சீர்திருத்தத்திற்கான அந்த வழியை, அந்த வாசலை, அந்த வாய்ப்புகளை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும், அதிலிருந்து பாடம் பெற வேண்டும். சாதாரண காரியமா சாதியை ஒழிப்பது என்பது? இன்றைக்கும் சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய கொடுமைகள் இந்த 8 மாத காலத்திலே ஆணவ படுகொலைகள் 8க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கின்றன. எதற்காக? எங்க சாதியை சார்ந்தவ எங்களை விட கீழ் சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை, ஒருவரை கணவனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதற்காக அவரை பெற்ற பிள்ளையை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு. ஆண்டுக்கு
170 முதல் 200 கொலைகள் நடக்கின்றன சாதியின் பெயரால் வெளிவந்த தகவல்கள். இன்றைக்கும் சாதிய தீண்டாமை கொடுமைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் சாதிக்கு எதிராக பெரும் இயக்கங்கள் இங்கே கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றன. ஒளிந்ததா சாதி என்றால் இல்லை, சாதிய அமைப்புகள் பெருகி இருக்கின்றன. சாதிய வாக்கு வங்கிகள் இங்கே இருப்பதனால் அவர்களுக்கென்ற தனி இடமும் மரியாதையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதகுலம் அனைவரும் ஒன்றே, ஒரே ஆண் பெண்ணின் அடிமைகள் தான் என்பதை இஸ்லாம் உரத்து சொல்லியது. மனித குலத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஆதத்தின் பிள்ளைகளே, அனைவரும் ஒரே இறைவனின் அடிமைகள் என்பதை இஸ்லாம் முழக்கமாக தத்துவமாக வெறும் அறிவுரையாக சொல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டி, இதோ இந்த பள்ளிவாசல்களிலே தோளோடு தோள் நின்று இருக்கக்கூடிய ஒரு சாதிய அழுக்குகளை அறுத்தெறிந்து இந்த உலகத்திற்கு 5 பேரையும் பிரகடனப்படுத்தி இருக்கிற இந்த பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள். இங்க பள்ளிவாசலிலே எல்லோரும் நுழையலாம், எல்லோரும் வரிசையில் நிற்கலாம், யாரும் யாரோடு தோளோடு தோள் நிற்கலாம் என்பதை இன்றைக்கு இந்த உள்ளூர் முகப்பேர் மஸ்ஜிது ஜெய்னபில் மாத்திரமல்ல, காபா என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய ஒன்று கூடல் இருக்கிறது அல்லவா, அந்த ஹஜ் என்ற மாபெரும் உலக சமத்துவ மாநாட்டிலே அங்கே கருப்பர்கள், வெள்ளையர்கள், பல நாட்டை சார்ந்தவர்கள், உகாண்டாவை சார்ந்தவர்கள், ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள், அமெரிக்காவை சார்ந்தவர்கள், ரஷ்யா, ஜப்பான், இந்தியன் என்று உலகத்தினுடைய எல்லா பணக்காரர்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்திலே எவனும் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோருக்கும் ஒரே நிறம் ஒரே ஆடை என்பதற்காக அந்த உம்ரா என்று சொல்லக்கூடிய வெள்ளாடையை பொருத்தி அனைவரையும் ஒரே வரிசையில் நிறுத்தி இந்த சாதி ஒழித்து விட்டது என்பதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியது பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புரட்சியினுடைய விதை. அந்த புரட்சியினுடைய வாசலை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து பார்த்தால் சாதியுடைய வாடையை எங்கும் நுகர முடியாது. எப்படி சாத்தியமாயிற்று என்று சொன்னால், இதற்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தீமைகளுக்கும் எதிராக அவர்கள் ஏற்படுத்திய ஒரு மகத்தான அந்த கொள்கை சூத்திரத்தை இந்த உலகம் கடைபிடிக்க வேண்டும். என்ன கொள்கை சூத்திரம்? சிந்தனை புரட்சியை கொண்டு வந்தார்கள். புரட்சியாளர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது சிந்தனை புரட்சி. இங்கே எல்லோரும் சமம் என்பதை அந்த சிந்தனையிலே புத்தியிலே உரை வைத்தார்கள். எல்லோரும் ஒரே இறைவனின் அடிமைகள் என்பதை அவர்கள் வாழ்க்கை தத்துவமாக அவர்கள் போதித்தார்கள். இந்த சிந்தனை மாற்றம் தான் முக்கியமானது. அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கான செயல்முறை படிநிலைகளை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இன்றைக்கு வட்டியினுடைய பெரும் கொடுமையை நீங்கள் எடுத்து பாருங்கள். வட்டியினால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பாருங்கள். அண்மையில் நடந்த அந்த கடந்த சில மாதங்களில் நடந்த அந்த தற்கொலைகளை நீங்கள் எல்லாம் தினசரிகளை வாசித்தால் உங்களுக்கு புரியும். கடன் தொல்லையால் பெற்ற பிள்ளைகளை கிணற்றில் தள்ளிவிட்டு தாய் கொலை. தனியாக நின்ற ஒரு கார்ல குடும்பத்தோட பிள்ளைகளோட எரிந்து சாம்பலானவன் ஒருவன் இருந்தான். கடன் தொல்லையினால். மீட்டர் வட்டி, கந்து வட்டி, இந்த வட்டிக்காரருடைய கொடுமை. வங்கிகளிலிருந்து தரக்கூடியது, பேங்க் சப்தி, வீட்டை நீங்கள் அவரை சப்தி செய்ய வேண்டும் என்று எத்தனை எத்தனை கொடுமைகள் வட்டியின் பெயரால். இன்றைக்கு வட்டியை ஒழிக்க முடிந்ததா? வட்டி இல்லாத பொருளாதாரத்தை இங்கே சாத்தியமாக்க முடிந்ததா என்றால் இல்லை. அரசே வட்டி கடைகளை வங்கிகளின் மூலமாக நடத்துகிறது. வட்டி இல்லாமல் எங்கேயுமே இந்த பொருளாதாரம் இயங்காது என்ற ஒரு சூழ்நிலையில் தான் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வறுமையை ஒழித்து காட்டியது இஸ்லாம். எப்படி வட்டி ஒழிந்தது? அதற்கான சிஸ்டம் என்ன? அந்த சிந்தனை மாற்றம் எங்கிருந்து தொடங்கியது? அதற்கான படிநிலை எப்படி இருந்தது? ஜகாத் என்ற சிஸ்டம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் 2.5 விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக, மார்க்க கடமையாக, தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஹஜ் எப்படி கடமையோ, அதே போல் இருப்பவன் இல்லாதவனுக்கு 2.5 விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதெல்லாம் நடைமுறை, பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழலை புரட்சியாளர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி காட்டினார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே ஜகாத் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை. நீண்ட நெடிய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். சாதியை ஒழித்தது, பெண் சிசு கொலைகளை ஒழித்து
பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு. ஆணுக்கு எப்படி பங்கு உண்டோ அதே போல அவருக்கு 2 மடங்கு என்றால் அதில் 1 பங்கு பெண்ணுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்பதை கட்டாயமாக்கி பெண் விடுதலை மார்க்கமாக இஸ்லாம் திகழ்ந்தது. பெண்களின் பாதுகாப்பு, பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய உரிமை, சம்பாதிப்பதை தானே செலவழிக்கக்கூடிய உரிமை, கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, கணவனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை, கணவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறுமணம் புரிந்து கொள்ளக்கூடிய உரிமை, வேதத்தை கற்பதற்கான உரிமை, கற்றுக் கொடுப்பதற்கான உரிமை, பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த அந்த உரிமைகளை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் பெண் விடுதலை மார்க்கமாக இஸ்லாம் திகழ்ந்தது. இதெல்லாம் போராடி பெற்றதல்ல, இயல்பாகவே இஸ்லாம் இந்த மண்ணிலே பெண் விடுதலை மார்க்கமாக திகழ்ந்தது. அவருடைய பெண்ணுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய கண்ணியம், பெண்களுடைய மரியாதை எப்படி நிகழ்த்தி காட்டியது. இன்றைக்கும் ஒப்பீட்டளவிலே இஸ்லாத்திலே பெண் சிசு கொலைகள் இல்லை, பெண்களை கொலை செய்வதில்லை. அந்த சிந்தனை புரட்சி, அந்த சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு முதியோர் இல்லங்கள், இஸ்லாத்தில் முதியோர் இல்லங்கள் இல்லை. ஏன் இல்லை? தாய் தந்தையரை நீங்கள் சி என்று கூட சொல்லாதீர்கள் என்பதை இறை கட்டளையாக போதித்த மார்க்கம் இஸ்லாம். அப்ப இதுவெல்லாம் இன்றைக்கு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததோ, சாதியை ஒழித்ததோ, வட்டியை ஒழித்ததோ, ஒழுக்க சீர்கேடுகள், ஆபாசமும் வன்முறையும் வக்கிரமும் கொலையும் கொள்ளையும் லஞ்சமும், இப்படி எந்த தீமையை எடுத்து பாருங்கள், எல்லா தீமைகளையும் ஒழித்து காட்டியது இஸ்லாம். லஞ்சம் வாங்குவது தவறு என்பதோடு மாத்திரமல்ல, லஞ்சம் கொடுப்பது தவறு, லஞ்சத்திற்கு உடந்தையாக இருப்பது, சாட்சியாக இருப்பது தவறு. லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே என்பதை இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டியது. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணை அடைத்து காட்டியது. இப்படி பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஒரு புரட்சியை, ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதை முதலில் முஸ்லிம்களாகிய நாம் விளங்கி கொண்டு நாம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அதை சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு போதை பயன்பாடு மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பள்ளி வளாகங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே ஒரு காலத்தில் தண்ணி போட்டு ரோட்டில் கிடந்தான். ஆனால் இன்றைக்கு இந்த மதுவும் போதையும் எப்படி வந்து விட்டது என்று சொன்னால், இந்த ஒரு கடந்த வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் தினசரி எடுத்து பார்த்தா தெரியும், சின்ன சின்ன வலையொலிகள் வரக்கூடிய காட்சிகளை, துண்டு காட்சிகளை பார்த்தால் தெரியும், பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவிகள் பள்ளிக்கூடத்திலேயே சாராயம் அருந்துகிறார். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மாணவிகள். அது மட்டுமல்ல, நாம் நினச்சிட்டு இருக்கோம் என் புள்ள நல்லவன், எல்லா தாய் தந்தையர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கை என் புள்ள தப்பு செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கையே உங்களுடைய பிள்ளைகளை சீரழித்து விடுவதற்கு காரணமாகும். என் பிள்ளையும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நான் கண்காணிப்பானவனாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிறோம், கூடா நட்பு கேடாய் முடிந்து விடுகிறது. காலேஜுக்கு போகணும்லாம் இல்லை, கூல் சைனிக்கனி சின்ன சின்ன பொடி வில்லைகளை, மாத்திரைகளை, டேய் மச்சி சாப்பிட்டு பாடுறா, மாப்பிள்ளை சாப்பிட்டு பாடுறா, சும்மா தாண்டா, வில்லை தாண்டா, நல்லா இருக்குண்டா. இந்த ஸ்டாம்ப் வந்துடுச்சு, ஸ்டாம்ப் நாக்கடியில் ஒட்டிக்கலாம், அப்படி போதை ஒரு மாதிரியாக இருக்கும், படிப்பு நல்லா வரும். அதை தான் இந்த உளவியலாக சொல்ல, படித்து பார்த்தேன் ஏரில் அடித்து பார்த்தா ஏறிடுச்சுங்கிறத உளவியலாகவே கொண்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் சரக்கு அடித்தா, கஞ்சா போதை அடித்தா நல்ல இருக்கும், நிம்மதியாக இருக்கும், கவலையை மறந்துடலாம், ஜாலியாக இருக்கலாம். அது அவருடைய வாழ்க்கையை எப்படி சீரழித்து விடுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. முஸ்லீம் அல்லாதவர் என்ற விதிவிலக்கெல்லாம் இல்லை, ஒப்பீட்டளவில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த வலையில் விழுந்து விட்டால் அதிலிருந்து மீள்வதற்கான வழிகள் ரொம்ப கஷ்டம். உள்ளே போகிறோம், கொஞ்சம் போன பிறகு அதிலிருந்து பழக்கப்பட்டு விட்டால் அது இல்லாமல் இருக்க முடியாது. எனவே அன்பிற்கினை பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள். பள்ளிக்கூடங்கள் அவங்களோட பேக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சு வைக்கப்பட்ட பொருள்கள் இருக்கிறதான்னு பாருங்கள். பிள்ளைகளோட மனம் விட்டு பேசுங்க. உங்கள் ஸ்கூலில் யாராவது இந்த மாதிரி போடுறாங்க கேட்டு பாருங்கள், தெரியும். பள்ளிக்கூட வளாகங்களில் இது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில். அப்போ இன்றைக்கு மது அருந்துவதை பெருமையாக கருதக்கூடிய இளைப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே மது அருந்தக்கூடிய ஒரு சூழலை மதுவும் போதையும் இந்த நாட்டை
சீரழித்து விடுகிறது. அரசே மதுபானங்களை கடைகளை நடத்துகிறது. என்ன கொடுமை! மக்களுக்கு நலத்திட்டத்தை கொண்டு வரான், மக்கள் நல்லாட்சி என்று சொல்றான், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டங்கள் என்று சொல்கிறான். ரேஷன் அரிசி ஏன் மக்களுக்கு ஆரோக்கியம் என்றான். மக்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிற அந்த அரசே இந்த மதுபான கடைகளை நடத்துகிறது என்றால், டாஸ்மாக் மூலமாக மதுவின் மூலமாக கிடைப்பது வருமானம் என்று சொன்னால், மதுவின் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை அவமானம் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவேதான் மது அனைத்து தீமைகளுடைய தாய் என்று சொல்கிறது. கஞ்சா வச்சுக்கிறது உங்களுக்கு சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றம் என்று சொன்னால், கஞ்சா கடத்துவது, ஹெராயின் கொண்டு வருவது குற்றம், பொடி போடுவது குற்றம் என்று சொன்னால், சாராயம் எப்படி குற்றம் இல்லாமல் இருக்கணும்? சாராயம் குடிப்பவனையும் கைது பண்ண வேண்டியதானே? போதையில் என்ன வேண்டும்? போதையை பிரித்து பார்க்காதீர்கள். மதுவினால் கிடைப்பதும் போதைதான், கஞ்சாவினால் கிடைப்பதும் போதைதான். போதைதான். எனவே டாஸ்மாக் கடை வச்சுட்டு நீங்கள் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற வெற்று நாடகத்தை நீங்கள் நடத்த முடியாது. டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள். குடிகாரர்கள் அல்ல, கொலைகாரர்கள், மனித வெடிகுண்டுகள் அவர்கள். ஒரு குடியாரன் குடிச்சிட்டு போறான்னு சொல்லியாச்சுன்னா எதிர வருகின்ற ஒரு குடும்பத்தை ஏற்று கொலை செய்து விடுகிறான். மனித வெடிகுண்டு போலாம். எந்த நேரத்தில் என்ன செய்வான் தெரியாது. தாய்லாந்துல இருந்து டெல்லிக்கு வந்த ஒரு விமானத்துல ஒரு விமானி குடித்து இருக்கிறான், கஞ்சாவிற்கு அடிமையா இருக்கிறான். 300 மீட்டர் கீழே விமானம் இறங்குது. அந்த காக்டெயில் உள்ள போய் பார்த்தால் விமானி தள்ளாடி கொண்டு இருக்கிறான். கடந்த வாரத்தில் இந்து பேப்பர்ல 8ஆம் பக்க செய்தியை படிச்சு பாருங்க. டெல்லி விமான நிலையத்தில் அந்த விமானி இறக்குனாங்க, தள்ளாடிக்கிட்டே வரான். என்னன்னா கஞ்சாவுக்கு அடிமை. கஞ்சா அடிச்சுட்டு விமானத்தை ஓட்ட அந்த விமானத்தில் பறக்கக்கூடிய அந்த 317 உயிர்கள் என்னவாகிறது? எனவேதான் சொல்கிறேன், இவர்கள் கொலைகாரர்கள், குடிகாரர்கள் அல்ல, மனித வெடிகுண்டுகள். இவர்களை சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த குடிகாரர்களை. எனவே குடியை ஒழித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மது மறுவாழ்வு மையங்களை வைத்திருப்பதோ வெறும் போதனைகள் நிகழ்த்துவதோ அல்ல. அதையும் புரட்சியாளர் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். ஒரே வார்த்தை தான், ஒழிந்தது மது. ஒற்றை வார்த்தையில் மதுவை ஒழித்து காட்டிய மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றோடு மது தடை செய்யப்பட்டு விட்டது, மது ஹராம் என்று சொன்னார்கள். அதோடு மது ஹராம் தான். குடித்துக் கொண்டிருந்தவர்கள், மது காய்ச்சி கொண்டிருந்தவர்கள் மது பீப்பாய்களை மதினத்து வீதியிலே கொட்டினார்கள். குடித்தவர்கள் கொப்பளித்தார்கள். குடித்து முடித்தவர்கள் வாயில் விரலை விட்டு அதை வெளியே துப்பினார்கள். மது போத்தல்கள் அடித்து நொறுக்கினார்கள். இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எனவேதான் இந்த சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தினார்கள். செயல்வழி பயிற்சியை கொண்டு வந்தார்கள். ஒரே இறைவன் தான், அந்த இறைவனுக்கு கணக்கு காட்ட வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி என்பதை இந்த மூல சூத்திரமாக அவர்கள் எல்லா தீமைகளையும் ஒழிப்பதற்காக காரணமாக கொண்டு வந்தார்கள். எனவேதான் இந்த மதுவை ஒழித்து காட்டியதிலே, தீமைகளை ஒழித்து காட்டியதிலே, பெரும்பெரும் தீமைகளை அடியோடு மாற்றி ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை, அமைதிமிக்க சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்கி காட்டி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்வியல் கோட்பாடு. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத போதகர் அல்ல, அவர் புரட்சியாளர் என்ற அடிப்படையிலே சகோதர சமுதாய சொந்தங்கள் காய்தல் உவத்தலின்றி அவருடைய வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும். எப்படி ஒரு தீமையை, பெருந்தீமைகளை எல்லாம் ஒழித்து காட்டி ஒரு நீதிமிக்க அமைதிமிக்க ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து காட்டி இருக்கிறார்கள் என்ற அந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் வாசிப்பு வழியாக சென்று அதை நீங்கள் உணர வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே முஸ்லிம்களாகிய நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதிமிக்க அமைதிமிக்க கண்ணியமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். அந்த வாழ்க்கையை வெறும் கலிமாவோடு நின்று விடாமல் அதை செயல்வழியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நல் உறுதியை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.